ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் முடிச்சுட்டு வந்து ரிலாக்ஸ்டாக வீடியோ பாருங்கள். இது குட்டிமாவோட கதை கேட்கும் நேரம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இளவரசியாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி புது இளவரசிக்கும் தளபதிக்கும் நடக்கிற மேரேஜை இளவரசி தான் முன்ன நின்று நடத்தி வைக்கணும், அவங்க தான் மணப்பெண் தோழியாகவும் இருக்கணுன்ற மாதிரிலாம் கண்டிஷன் போட்டிருந்தாங்க இல்லையா. இதுக்கப்புறம் என்ன ஆகுது, இளவரசி என்ன பண்ண போகிறாங்கன்றது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ அவங்க சொன்ன மாதிரியே ஹீரோயின் தான் வந்து எல்லாத்தையும் முன்ன நின்று நடத்துவாங்க. ஆனால் உண்மையிலே எவ்வளோ பெயின்ஃபுல்ல, நம்ம ரொம்ப லவ் பண்ண ஒருத்தர், நம்ம இத்தனைக்கும் மேரிட் வேற, மேரேஜ் ஆகி அதுக்கப்புறமா டிவோர்ஸ் ஆகி திரும்ப அவங்க ஹஸ்பண்ட் அவ்வளோ லவ்வபுளாக இருந்த ஒரு ஹஸ்பண்ட் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறத நேரில் பக்கத்தில் நின்று பார்த்து அதை நம்மளே நடத்தி வைக்கிறதெல்லாம் உலகத்துலேயே ரொம்ப ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம் இதெல்லாம். பட் இவ்வளோ கஷ்டத்துலேயும் நம்மளோட இளவரசி கொஞ்சம் கூட அழுகவே இல்லை. ஆல்ரெடி வந்து அவளுடைய ஃப்ரெண்ட் அந்த லூசு பொண்ணு இருப்பா இல்லையா, ஸோ அவள் வந்து என்ன பண்ணுவான்னா அந்த புது இளவரசி கூட சண்டை போட்டுட்ருப்பா. உன்னால்தான் இது எல்லாமே, நீ ஏன் இங்கே வந்தேன்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கும்போது நம்மளுடைய இளவரசி வந்து தடுத்துருவாங்க. சண்டை போடாத, முதல்ல வெளியே போ அப்படின்வாங்க. அதுக்கப்புறமா அவள் போயிட்டு தனியாக உட்காந்து அழுதுட்ருப்பா. நம்மளுடைய இளவரசி வந்து புது இளவரசிக்கு மேக்கப் பண்ணி தலை சீவெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து அதெல்லாம் முடிச்சுட்டு வரும்போது இந்த லூசு பொண்ணு அழுதுட்டு இருக்கிறத பார்த்தோன்னே, ஏன் அழுகிற அப்படின்னும் போது, எல்லாம் உன்னாலதான், இதனாலதான் நான் ஃப்ரெண்ட்ஸே வச்சுக்கல, இப்போ பாரு நான் உனக்காக எவ்வளோ அழுது, எத்தனை டைம் நான் அழ வேண்டியதாக இருக்கு, நீ அவளுக்கெல்லாம் போய் தலை சீவுறதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, எனக்கு அழுகையா வருது அப்படின்னு சொல்லுவா. மேலே இப்படி ஒரு ஃப்ரெண்ட் எல்லாம் எத்தனை பேர் கிடைப்பாங்கன்னு எனக்கு தெரியல. பட் ரொம்ப லக்கி நம்ம இளவரசி இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சதுக்கு. நான் அழுறேன், நீ எப்படி அழுவாம இவ்வளவு தைரியமா இருக்க அப்படின்னு கேட்கிறப்போ, இல்ல நான் அழுவ மாட்டேன், என் முன்னாடி என் கண்ணு முன்னாடி தளபதினால இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க முடியுமான்னு நான் பார்க்கணும், அது வரைக்கும் நான் அழமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதே மாதிரி இளவரசி கடைசி நிமிஷம் வரைக்கும், அவங்க கல்யாணம் முடிஞ்சு கிளம்புற வரைக்கும் அவங்களுடைய டியர்ஸை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அது வரைக்கும் அழுவே மாட்டாங்க. தளபதியும் அங்கே இருக்கிற இளவரசியை பார்த்துட்டு, நீ எதுக்கு இங்கே இருக்க, நீ கிளம்பு அப்படின்னு சொல்லும் போது, ஆக்சுவலாக அவருக்கு தெரியாது இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் போட்டு அவங்கள ரிலீஸ் பண்ணது, தளபதிக்கு தெரியல, அதுக்கப்புறமா தான் தெரியும். ஸோ அதனால வந்துட்டு தளபதிக்கும் அங்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவராலேயும் இன்னொரு பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கவும் முடியாது, அதுவும் இளவரசி முன்னாடியே இன்னொரு பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கிறது ரெண்டு பேருக்கும் அவ்வளோ ஹர்ட்டிங்காக இருக்கும். பட் வேற வழி இல்லை, அவங்க அதை செஞ்சுதான் ஆகணும் இல்லையா. ஸோ அதை முடிச்சு அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. பட் வந்து மேரேஜோட நைட் அன்னைக்கு பொண்ணும் மாப்பிள்ளையும் ஒன்னா தானே இருப்பாங்க. ஆனால் தளபதி வந்து தனியாக வந்து குடிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து அங்கே இருக்க வேலை செய்கிறவங்க கிட்ட வந்து சொல்லி புது இளவரசி என்ன பண்ணுவாங்கன்னா, தளபதி கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. தளபதி வந்துட்டு என்ன பண்ணுவாருன்னா, நீ என்னை மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினச்ச, இந்த வீட்டு மருமகளாகணும், என் ஒய்ஃப் ஆகணும்னு நினச்சியா, அந்த டீல் முடிஞ்சிருச்சு, அதை தவிர உனக்கு எனக்கு எதுவும் கிடையாது, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இல்லை நான் உன் கூட இருக்கணும், நான் உன் ஒய்ஃப், இதுதான் நம்ம லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு நான் உன் கூட இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் தளபதி வந்து அங்கே இருந்து உடனே கிளம்பிடுவாங்க, அவங்க பேசுறதெல்லாம் கேட்காம. அவ்வளோ பின்னாடியே துரத்திட்டு போவா. கடைசியில் வந்து தளபதி கழுத்தில் கத்தி வச்சிருவா. அந்த கத்தியை பிடிங்கி திரும்பி அவ கழுத்துலேயே வச்சிருவாங்க. உன்னால முடிஞ்சா நீ என்ன கொள்ளு, அதுக்கப்புறம் உன் நாட்டுக்கும் என் நாட்டுக்கும் சண்டை தான் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. தளபதி வேற வழி இல்லாமல் அந்த கத்தியை அங்கேயே கீழே போட்டு அங்கேருந்து வேகமாக போயிடுறாங்க. ஸோ வெளியே அப்படியே வந்து ஒரு ரவுண்ட்ஸ் போகலான்னு சொல்லிட்டு குதிரையை கூட்டிகிட்டு கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் தளபதி மேரேஜை முடிச்சுட்டு போகிற வழியில் இளவரசிக்கு ரொம்ப ஹெவி ஃபீவராக இருக்கும். அதனால் வந்து இளவரசர் வந்து அவருடைய பேலஸ்க்கு தான் கூட்டிகிட்டு போய் வச்சு பார்த்துட்ருப்பாரு. அப்போ வந்து என்னென்னா, இளவரசிக்கு ஒரு டாக்டரை கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. அந்த டாக்டர் கொடுத்த மருந்து வந்து ரொம்ப ட்ரௌசியாக இருக்கும். அதனால் அவங்களுக்கு நைட் ஃபுல்லாக வந்து தூக்க கலக்கமாகவே இருக்குமா, அவங்க தூங்கி வலியுவாங்க. பட் வந்து அவங்க நைட் தூங்கக்கூடாது இல்லையா, அதனால் அந்த டாக்டரே திரும்ப கூப்பிடுவாங்க. இளவரசர் இல்லை, எனக்கு வந்து நான் எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி தான் கொடுத்தேன், பட் இளவரசி வந்து நைட்டு தூங்கக்கூடாதுன்றது எனக்கு தெரியல, சரி அப்போ இதுக்கு வேறு ஏதாவது மருந்து கொடுங்கன்னு இளவரசர் கேட்குறப்போ, இல்லை ஆல்ரெடி தூங்குற மாதிரி மருந்து கொடுத்துட்டு திரும்ப தூங்காத மாதிரி கொடுத்தா ஆப்போசிட் ரியாக்ஷன், அது வேற ஏதாவது ஒரு பின்விளைவை கொடுத்துரும், அதனால நம்ம இதுக்கு எதுவும் மருந்து கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு, சரி அப்போ இதுக்கு என்னதான் வழின்னு இளவரசர் கேட்குறப்போ அவங்களுடைய குழந்தைய கூட்டிகிட்டு வந்து விடுறாரு, குட்டி பையன். ஸோ வந்து அந்த பையன் அழுவான், அடம் பிடிப்பான். அந்த குழந்தைய சமாளிக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆகிடும். இளவரசருக்கும் அந்த நைட் அப்படியே போயிடும். அது இளவரசர் பார்த்துட்டு தப்பிச்சு ஓடிடுவார், நான் இங்கேருந்து போயிடுறேன், என்னால் முடியல அப்படின்ட்டு வேற ஏதோ ஒர்க் இருக்குன்னு சொல்லி
காரணம் காட்டி ஓடிடுவாரு. அப்புறம் இளவரசி தான் வந்து ஃபுல்லாக பார்த்துப்பாங்க. ஸோ அப்போ வந்து என்னன்னா அந்த பையன் வந்து கடைசியாக வந்து இளவரசியோட கழுத்துக்கு பின்னாடி நல்லா கழிச்சு வச்சிருவான். அந்த மாதிரி ரொம்ப ரகலை பண்ணுவான். ஸோ எப்படியோ வந்து இளவரசி நீ நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் தப்பிச்சிருவாங்களா. அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து தளபதி என்ன பண்ணுவார் அப்படின்னா மன்னரை பார்க்க போவார். ஏன் அப்படின்னா அந்த புது இளவரசி இருக்காங்க இல்லையா, அவங்கள பற்றி வந்து ஃபுல்லாக என்கொயரி பண்ண சொல்லி அவங்க அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலாக அந்த புது இளவரசி வந்து நம்ம தளபதிக்கு ஒரு நரி பொம்மையை வந்து கிஃப்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த நரி பொம்மை எதுக்குன்னா அந்த குகையில் அந்த வார் வந்தப்போ நம்ம தளபதியை அந்த புது இளவரசி தானே காப்பாற்றினாங்க. ஸோ அதை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி அதை வந்து ரிமைண்ட் பண்ணுற மாதிரி அந்த கிஃப்ட்டை கொடுத்துருப்பாங்க. பட் அந்த பொம்மையை பார்க்குறப்போ தளபதியோட அசிஸ்டன்ட் என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு இது ஏதோ டிஃப்ரெண்ட்டாக சஸ்பீஷியஸாக இருக்குது. இவர் வந்து ஆக்சுவலாக யாராக இருந்தாலுமே ஒரு விஷயத்த ஒரு தடவை பார்த்தாலே அப்படியே வந்து ஃபுல்லாக கேப்சர் பண்ண முடியாது. ஒரு 4-5 டைம் பார்த்தா தான் ஓரளவுக்கு மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகும். இவங்க அந்த நிறைய ஒரே ஒரு டைம் மட்டும் நேரில் பார்த்துட்டு எப்படி இந்த பொம்மை இவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ண முடிஞ்சது எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னோடனே தளபதி வந்து சரி அப்போ இதை பற்றி நீ ஃபுல்லாக டீப்பாக என்கொயரி பண்ணுன்னு சொல்லியிருப்பாங்க. எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு தான் நாளைக்கு மேரேஜ் ஆக போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. மேரேஜ் ஆனாலும் பரவாயில்ல நீ என்கொயரி பண்ணு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் என்கொயரி பண்ணதில் உண்மையிலே ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதை சொல்கிறதுக்காக மன்னரை பார்க்க வந்திருப்பாங்க. மன்னர்கிட்ட வந்து இவர் அந்த விஷயத்தெலாம் சொல்லும் போது எனக்கு வந்து நான் நெக்ஸ்ட் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு எனக்கு ஆர்டர் கொடுங்க இந்த மாதிரிலாம் தளபதி கேட்குறப்போ இல்லை நீ வெயிட் பண்ணு நான் யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்வாங்க. என்னடா இவருடைய ஆக்ஷன்லாம் நமக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லி தளபதி யோசிப்பாங்க. அவர் யோசிக்கிறது கரெக்டு தான். ஏன் அப்படின்னா அந்த வில்லன் கொலகாரம் இருக்கான் இல்லையா, ஸோ அவன் என்ன பண்ணுவான்னா மன்னரை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஸ்லோ பாய்சன் கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ இப்போ என்னன்னா இவர் என்ன நினைக்கிறாரோ இவர் என்ன பேசுகிறாரோ அதையே வந்து மன்னரையும் பேச வைக்க முடியும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து இவர் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பாரு. இவர் சொல்கிற டயலாக் தான் மன்னர் அங்கே சொல்லிட்டு இருப்பாரு. அதனால தான் தளபதிக்கு அது டிஃப்ரெண்ட்டாக தோணும். சரி நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அவர் மன்னர்கிட்ட பேசிட்டு வெளியே போகிறப்போ இளவரசியும் இளவரசரும் வருவாங்க. அந்த கொலகாரனுக்கு தேவை இளவரசி தான் கரெக்டா. ஸோ அதனால மன்னரை வச்சு இளவரசியை பிடிச்சிடலான்னு சொல்லி மன்னருடைய மைண்டை கண்ட்ரோல் பண்ணி இளவரசியை வந்து வர சொல்லுங்க உடனே நம்ம பேலஸ்க்கு வர சொல்லுங்கன்னு சொல்லிவிட்டு இருப்பாங்க. அதனால இளவரசியை கூட்டிட்டு வந்திருப்பாங்க. இப்போ வந்து மன்னர் ரொம்ப பாசமான அப்பா மாதிரி இளவரசி கிட்ட பேசி நீ இங்கே தங்குமா என்னோடைய அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இது வந்து 2 பேருக்குமே வந்து டவுட்டா இருக்கும். என்னடா இந்த மனுஷன் இப்படிலாம் பேச மாட்டாரு இப்போ வேணா வித்தியாசமா பேசுறாரு அப்படின்னு இருக்கும். ஸோ அதனால இளவரசர் வந்து இளவரசியை காப்பாற்றணும் நம்ம கூட கூட்டிட்டு போயிடும்ன்றதுக்காக என்ன பண்ணுவாருன்னா டக்குன்னு அந்த இடத்துல ஒரு பொய் சொல்லிடுவாரு. இந்த மாதிரி நானும் இளவரசியும் ஒன்னா இருந்தோம், தளபதி போன சோகத்தில் நாங்கள் 2 பேரும் குடிச்சிட்டு போதையில் அந்த மாதிரி இருந்துட்டோம், இப்போ வந்து இளவரசி ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்களோன்னு எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்ட்டு. இது எப்படி சாத்தியம் நீங்கள் 2 பேரும் பிரதர் அண்ட் சிஸ்டர் தானேன்னு கேட்குறப்போ இல்லை நாங்கள் ஒன்றும் வந்து ஓன் பிளட் சிப்ளிங்ஸ் கிடையாது, இல்லை நாங்கள் வேறு பேரண்ட்டோட பசங்க தானே, ஸோ அதனால் இதில் என்ன தப்பு இருக்குது, ஜஸ்ட் ஒன்றா வளர்ந்தோம் அவ்வளோதானே அதனால தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து இப்போ இவர் மன்னர் வந்து இதனால ஓவராக ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறதுனால அந்த வில்லனுக்கு என்ன ஆகும்னா வாயிலேருந்து பிளட் வர ஆரம்பிச்சிடும் உள்ளேருந்து. ஸோ அதனால இவருக்கும் அதே மாதிரியே ஆகும். ரொம்ப பாடி வீக் ஆகிடும். அவருக்கு கிட்டத்தட்ட ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி ஒரு மாதிரி நெஞ்சை பிடிச்சிட்டு அப்படியே சாஞ்சிருவாரு. இங்கே இவரை பார்த்து எல்லாரும் கத்துற அட் த சேம் டைம் அந்த வில்லனை பார்த்தோம் அவனுடைய சிஷ்ய பிள்ளை குருவே என்னாச்சுன்ட்டு அவன் அங்கே கத்திட்டு கிடப்பான். என்னடா ஏதோ அங்கே சவுண்டு கேட்குதே பின்னாடின்னு சொல்லிட்டு இளவரசி போய் பார்க்குறப்போ அந்த சிஷ்ய பிள்ளை என்ன பண்ணுவான்னா ஒரு பவுடரை எடுத்து மூஞ்சில் தூவிட்டு போயிடுவான். ஆனால் அந்த பவுடர்னால இளவரசிக்கு கண்ணு தெரியாமல் போயிடும். ஸோ இப்போ வந்து இளவரசரோட பேலஸ்க்கு இளவரசியை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இங்கே மன்னாரையும் டாக்டர் பார்க்க வந்துடுவாங்க, இளவரசியும் ஒரு டாக்டர் பார்க்க வந்திருப்பாங்க. இந்த மாதிரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, பாய்சன் ரொம்ப உள்ளே போகல, நல்ல வேளை உடனே க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ அதனால் இன்னும் ஒரு 1 மந்தாவது இவங்க ரெஸ்ட் எடுக்கணும், அதுக்கப்புறமா சரியாயிடும், பார்வை வந்துடும். முக்கியமாக இவங்க நைட்டில் தூங்கணும், அளவே கூடாது, இது 2ம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா பார்வையை திரும்ப கொண்டுட்டு வர்றது கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. தளபதியும் அங்கே கூட இருப்பார். அவர் சொல்லுவார் ஓகே இதை நான் பார்த்துக்கிறேன், அவங்க நைட்டு தூங்குறது என்னோட பொறுப்பு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இளவரசர் வந்து சண்டை போடுவாங்க, உனக்கு தான் உன் புது ஒய்ஃப் இருக்காங்கல்ல, நீ போய் அவங்கள பார்க்க வேண்டியதானே, இங்கேருந்து என்ன பண்ணுற அப்படின்னு. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், இதையும் நான் பார்த்துக்கிறேன், நீ உன் வேலையை பாரு அப்படின்ட்டுருவாரு. அதுக்கப்புறம் தளபதி தான் வந்து கூட இருப்பாங்க. இளவரசி வந்து இப்போ அவங்க கொடுத்த மருந்துனால மயக்கத்தில் இருப்பாங்க. தளபதி தான் கூட இருந்து பார்த்துட்டு இருப்பாரு. அந்த டைம்ல அந்த புது இளவரசி வருவா. ஓ நீங்கள் 2 பேரும் இங்கே தான் இருக்கீங்களா அப்படின்ட்டு, இது வந்தாலும் வெளியே போய் பேசலாம்னு சொல்லி அவளை வெளியே கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அவள் வந்து திரும்பவும் ட்ராமா ஆரம்பிப்பா. நான் வந்து உனக்காக என் நாட்டை விட்டுட்டு வந்திருக்கேன், அதை விட்டுட்டு வந்திருக்கேன், இதை விட்டுட்டு வந்திருக்கேன், ஆனால் நீ என்ன பார்க்காம அவளே பார்த்துட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு.
நான் உன் உயிரே காப்பாற்றிருக்கேன், ஆனால் உனக்கு நான் முக்கியம். போதும், உன் ட்ராமாவை நிறுத்து, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இதே விஷயத்த சொல்லி காமிச்சிட்ருப்ப அப்படின்னு சொல்லிட்டு, நீ ஆமாம் நான் என்ன ட்ராமா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி புதிய இளவரசி கேட்குறப்போ, நீ பண்ணது எல்லாமே எனக்கு தெரியும், நீயும் அண்ணனும் சேர்ந்து அந்த நாட்டை ஆளணுன்றதுக்காக நீ என்னை யூஸ் பண்ணிக்கிட்ட, ப்ளஸ் அங்கே வந்துட்டு என் வீரர்களையும் என்னையும் கஷ்டப்படுத்தினது நீ தான், எங்களுக்கு வச்சிருந்த ஃபுட்டு தேவையான திங்ஸ் எல்லாத்தையும் எரிச்சு விட்டுட்டு நாங்கள் வந்து ரொம்ப பஞ்சத்தில் கஷ்டப்பட்டது உன்னால தான், அதில் நீயும் எங்கள் கூட இருந்து தேவையில்லாமல் நீயும் மாட்டிக்கிட்ட, நான் தான் உன்னை காப்பாற்றினேன் நீ சாக கிடந்தப்போ. ஆனால் அதுக்கு கைமாறா இல்லை ஏதோ ஒரு விஷயத்தினால அன்னைக்கு அந்த நரி வந்தப்போ நீ உன்னோட மைண்டை மாற்றி நீ என்னை காப்பாற்றின, அந்த நரியை வர வச்சதே நீ தான். அன்னைக்கு நான் மயக்கத்தில் இருந்தாலும் ஒரு ஃப்ளூட் மியூசிக் எனக்கு கேட்டுச்சு, ஆனால் நான் அன்னைக்கு அதனுடைய கற்பனை நினச்சேன், அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அது ரியல்னு, நீ தான் அந்த நிறைய கூப்பிட்டுருக்க, அதுக்கப்புறம் மனசு மாதிரி நீயே காப்பாற்றிட்ட. ஸோ எல்லாமே நீ பண்ண பிளான் தான், ப்ளஸ் உங்கள் அப்பாவை கொல்லணுன்றதுக்காக நீ என்னை யூஸ் பண்ணிக்கிட்டது. யாராவது அவங்க சொந்த அப்பாவை கொல்லணும்னு நினைப்பாங்களான்னு அந்த இளவரசி கேட்பா. வேற யாரும் பண்ண மாட்டாங்க, நீ பண்ணுவ அப்படின்னு சொல்லுவார். ஸோ எனக்கு இந்த டிவோர்ஸில் சைன் பண்ணு அப்படின்னு அவர் கேட்பாரு. டிவோர்ஸ்லலாம் என்னால் சைன் பண்ண முடியாது அப்படின்னும் போது, நீ டிவோர்ஸில் சைன் பண்ணலை அப்படின்னா உங்கள் அண்ணா வந்து உன்னால் காப்பாற்ற முடியாமல் போயிடும், உங்கள் அண்ணா ஆல்ரெடி என் கஸ்டடியில் தான் இருக்கான் அப்படின்ட்டுருவாரு. இதெல்லாம் எப்படி உன்னால் பண்ண முடியும், நீ என்ன நினச்சிட்ருக்க, உன் நாட்டுக்கும் என் நாட்டுக்கும் தேவையில்லாமல் சண்டை தான் வரும், மன்னர் உன்னை சும்மா விட்டுருவாரா அப்படின்னு புதிய இளவரசி கேட்குறப்போ, இதெல்லாம் பண்ணுறதுக்கு அடித்தளம் போட்டதே அவர் தான் அப்படின்னு அவரு ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்லுவார். அப்போ தான் தெரியும் ஆக்சுவலாக இந்த மேரேஜே வந்து ஒரு பிளான் தான். ஆனால் இது தெரியாமல் வந்து இளவரசி ப்ளஸ் ஆடியன்ஸ் நம்ம எல்லோரும் ரொம்ப தேவையில்லாமல் ஃபீல் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக மன்னர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, சாரிப்பா இப்போ வந்து ரொம்ப கஷ்டமான நிலமையில் நம்ம நாடு இருக்குது, ரெண்டு நாட்டுக்கும் நடுவில் சண்டை வந்தால் தேவையில்லாமல் நம்ம நாட்டில் நிறைய பேர் செத்துருவாங்க, நீ ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணிக்கோ, அதுக்கப்புறம் வந்து அவங்க என்ன பிளான் வச்சுருக்காங்கன்றதை கண்டுபிடிச்சி சைலண்ட்டாக நம்ம காரியத்தை முடிச்சிடலாம், பெருசாக ஒரு போர் மாதிரி கொண்டு வர வேணாங்கிறத மன்னர் சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த பிளானை தான் இப்போ வந்து தளபதி எக்ஸிக்யூட் பண்ணுறாரு. இதெல்லாம் சொன்னோடனே அந்த புது இளவரசிக்கு அவ்வளோ கடுப்பாகுது. பட் வேறு வழியும் இல்லை, இப்போ அவங்க அண்ணாவும் அவருடைய கஸ்டடியில் இருக்காங்க. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்போ இவர்கிட்ட அமைதியாக தான் இருக்கா. இந்த பிரச்சனையை முடிச்சுட்டு தளபதி வந்துட்டு இளவரசியை பார்க்க போகிறப்போ அவங்க வந்து உண்மையிலேயே ஒரு ப்ரெக்னென்ட் லேடிஸ் மாதிரி ஃபுட்டு எடுத்துக்கிறது அதெல்லாமே பண்ணுவாங்க. ப்ளஸ் இளவரசர் தான் உள்ளே வந்திருக்காங்கன்னு நினச்சி அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. இளவரசர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வெளியே போயிருப்பாரு. அப்போ என்ன சொல்லிட்டு போயிருப்பாருன்னா, இங்கே சுற்றி யார் வேணா இருக்கலாம், நம்ம வேவ் பார்க்கறதுக்கு வந்திருக்கலாம், நம்ம நீ உண்மையிலேயே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், நம்ம உண்மையிலேயே ஒன்றா தான் இருக்கோமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக யார் வேணா சுற்றி இருக்கலாம், அதை வச்சு உன்னையோ இல்லை என்னையோ என்ன வேணா பண்ணலாம், அதனால் பார்த்து கவனமாக இரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் வந்து இப்போ அதே மாதிரியே பேசுகிறது எல்லாமே பண்ணுவாங்களா. அதை கேட்டோடனே தளபதிக்கு ரொம்ப கடுப்பாயிடும். உண்மையிலேயே ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளா, உண்மையிலேயே அவங்க ஒன்றா இருந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இளவரசோட அந்த நெக்கில் வந்துட்டு ஒரு பைட் இருக்கும் இல்லையா, அந்த குழந்தை கடிச்சது. ஆனால் அது இளவரசர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, அது நான் பண்ணது தான் அப்படின்னு சொல்லியிருப்பார் தளபதி கிட்ட. அதெல்லாம் பார்த்துட்டு தளபதிக்கு ரொம்ப வெறியாகி கோவத்தில் ரொம்ப பேசிடுவார். அவங்க பேசுறது எல்லாமே இளவரசிக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிடும். ஸோ அப்போ என்ன சொல்லுவார், அப்போ வந்து கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை விட்டு முதல்ல இங்கேருந்து வெளியே போ, நான் உன்னை வெறுக்கிறதுக்கு முன்னாடியே இங்கேருந்து வெளியே போயிரு, இனிமேல் என் கண்ணு முன்னாடியே வந்துடாதுன்னு சொல்லி ரொம்ப அழுதுகிட்டே பேசுவாங்க. அதுக்கப்புறம் தளபதிக்கு ரொம்ப காண்டாகி போய் குடிச்சிட்டு அங்கே இருக்க செடிகளோட சண்டை போட்டுட்ருப்பாங்க அவங்க வீட்டில். இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க ஆன்ட்டி ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க, சே நம்ம பையன் என்னடா அவ்வளோ கஷ்டப்படுறான் அப்படின்ட்டு. அதுக்காகவே அடுத்த நாள் வந்துட்டு இளவரசியை பார்க்கறதுக்காக வந்திருப்பாங்க. கூடவே ஒரு குட்டி பையனையும் ஒரு வாளும் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. இந்த வால் வந்து என்னுடைய பிரதர்து. ஸோ அவர் வந்து போரில் யூஸ் பண்ணியிருக்காரு. இதில் நிறைய பிளட்டெல்லாம் இருக்கும், இவங்களோட பிளட் இருக்குது, அவங்களோட பிளட் இருக்குது. ஸோ இதனால் இதை கூடயே வச்சுக்கிட்டா நைட்டில் வந்து ட்ரீம்ஸ் எதுவும் வராது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இதை உங்கள் கிட்டலாம் நல்லா கொடுக்க முடியாது, இது எங்கள் ஃபேமிலியோடது, அதனால் இதை பார்த்துக்கிறதுக்கு எங்கள் ஃபேமிலி பையன் ஒருத்தன் கூடவே இருப்பான், அண்ட் இவன் வந்து வாய் பேச முடியாது, இவனால் இவன் ஊமை அப்படின்றதையும் சொல்லிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து இளவரசியும் போய் பார்த்து பேசுவாங்க. நீங்கள் ரெண்டு பேருமே உண்மையிலேயே ஒன்றா தான் இருக்கீங்களான்னு கேட்குறப்போ அவங்க வந்து கண்ணு தெரியாததுனால சுற்றி யார் யார் இருக்காங்கன்னா அவங்களால பார்க்க முடியாது இல்லையா, அதனால் அவங்க ஆமான்னு போய் சொல்லிடுவாங்க. பட் அவங்க அத்தை வந்துட்டு அந்த ரூமை ஃபுல்லாக சுற்றி பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவாங்க, இவன் வந்து போய் தான் சொல்கிறா, ஆனால் என்ன ரீசனுக்காகன்னு தெரில, பட் பரவாயில்ல ஃபஸ்ட்டு உடம்பு சரியாகட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. இந்த விஷயத்த தளபதிக்கிட்டேயும் சொல்லுவாங்க, நீ போய் பார்த்துக்கோ, அந்த வால்லாம் ஒன்றுமே கிடையாது, அது சும்மா டம்மி தான், நீ போய் அவளை பார்த்துக்கணுன்றதுக்காக தான் நான் இந்த பிளான்லாம் பண்ணேன், அதனால் நீ போய் கூட இருந்து பார்த்துக்கோ, ப்ளஸ் வந்து அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்காங்களா இல்லைன்னா எனக்கு டவுட்டாக இருக்குது,
அது என்னங்கிறத நீயே போய் கண்டுபிடி, நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து ஃபுல்லாக தளபதி தான் அவங்கள கூட இருந்து பார்த்துப்பாங்க பக்கத்துலேயே இருந்து. பட் வந்து அந்த சின்ன பையன் மாதிரி வாய் பேசாமல் அமைதியாக எல்லா வேலையும் செஞ்சிட்ருப்பாரு. ஸோ இந்த வீடியோலேருந்து நம்ம வியூவர்ஸ் கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கணும்னு நினச்சேன். இதே மாதிரி உங்கள் எக்ஸ் யாராவது நீங்கள் லவ் பண்ணியிருந்து அவங்களுக்கு உங்கள் கண்ணு முன்னாடியே வேறு ஒருத்தரோட கல்யாணம் இருக்கும் இல்லையா, அந்த மொமெண்ட்டெல்லாம் எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணீங்க, அதுலேருந்து எப்படி ஓவர் கம் பண்ணீங்க அப்படின்றதெல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கப்புறம் என்னாச்சுன்றதுலாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.